அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி கேட்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் எருசலேமிலே மேல் வீட்டு அறையில் அந்த கடைசி ராபோஜனத்தை அவர்கள் முடித்துவிட்டு அந்த கெத்செமனே என்கிற தோட்டத்துக்கு வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே இனி என்ன நடக்கப் போகிறது என்று அவருக்கு நல்லாவே தெரியுங்க. தெரிந்து தான் இயேசு அங்கே வந்தார். இந்த தோட்டத்திலே தான் யூதாஸ் வருவான், காட்டி கொடுப்பான், கைது செய்வார்கள், அவரை இழுத்து கொண்டு போய் பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் வைத்து அவர்கள் அநியாயமாக விசாரிப்பார்கள். கன்னத்தில் அறைந்து, காரி உமிழ்ந்து, முள்முடி சூட்டி, சவுக்கினால் அடிப்பார்கள் என்று எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதன் பிறகு சிலுவைக்கு கொண்டு போகப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார். அந்த அகோர சிலுவை காட்சி குறித்து அனைத்தும் ஆண்டவருக்கு தெரியுங்க. தெரிந்து தான் அந்த இடத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது ஏதோ யூதர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள், பிலாத்து அப்படி அநியாய விசாரணை செய்து தீர்ப்பு சொல்லிட்டா, ஆக ரோமர்களால் இயேசு கொலை செய்யப்பட்டார் என்றெல்லாம் இல்லை. அப்படி நடந்தாலும் அது ஏதோ அவர்களால் செய்தது போல அல்ல. அப்படி நடக்கும் என்று முன்னமே ஆண்டவருக்கு தெரியும். அதை குறித்து பல இடங்களில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எதேச்சையானது அல்ல, அது பிதாவினால் முன்குறிக்கப்பட்டது. கிறிஸ்துவர்களாகிய நமது வாழ்க்கை அப்படித்தான். நமது வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது எதேச்சை நடந்தது போல இருக்கும், ஆனால் எல்லாம் முன்குறிக்கப்பட்டது தான். அவர் சித்தமில்லாமல் நம்ம தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாது என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் எல்லாம் அவருக்கு தெரிந்து தான் நடக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு அன்புக்குரியவர்களை இழந்திருக்கலாம், அல்லது பல பாடு வழியாக கடந்து போகலாம். எல்லாமே அவர் முன்குறித்தபடித்தான் நடக்குமே தவிர எதேச்சாக நடப்பதல்ல. அல்லது உங்களை பயமுறுத்தலாம் சிலர், நாளைக்கு என்ன பண்றப்பார், நாளைக்கு இருக்க மாட்டேன், ஒன்று அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சிலர் சொல்லலாம், திட்டம் போடலாங்க. என்ன நடந்தாலும் சரி, அவர் சித்தம் இல்லாமல் நமது வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை, எல்லாம் சித்தப்படித்தான் என்பதை முதல்ல மனதில் வைத்து தேவ பிள்ளைகள் உங்களை பலப்படுத்தி கொண்டு தேவ சித்தத்துக்குள் இருக்க நீங்கள் பிரயாசப்படணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.